எலெக்ஷன் முடிஞ்சு வாரம் வந்திருக்கோம். ஆமாங்க. ஈரோடு வேலைக்கிழமை சந்தைக்கு. ஆமாங்கண்ணா. ஸோ எப்படிண்ணா போச்சு இன்னைக்கு? பரவாயில்லைங்கண்ணா. பரவாயில்ல. பரவாயில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி ஆரம்பிக்குது. ஆமாங்க. ஸோ சுற்றி வந்து பாட்டு போயிட்டு இருக்கு கோயிலில். கண்டிப்பா. ஸோ அதே மாரியும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஆமாங்க. பேசிட்டு இருக்கோம். ஆமாங்கண்ணா. ஸோ இப்போ மாடை பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடு பார்க்குறோம். ஆமாங்க. பெரிய சைஸில். ஆமாங்க. சொல்லுண்ணா எந்த ஊர் போகுதுண்ணா? ஆம்பூர் போகுதுங்கண்ணா. ஆம்பூர். ஆமாங்க. கஸ்டமர் இருக்காருண்ணா? கஸ்டமர் இல்ல. கஸ்டமர் நம்ம தான் ஏற்றி விடணும் பண்ணைக்கு. ஆல்ரெடி வந்து வாங்கிட்டு போனாரு அவருக்கு. ஆமாங்க, அவருக்கு தாங்க. ஓகே. அதாவது நம்பிக்கையா நம்ம பேர்ல விட்டுட்டாரு. கண்டிப்பாண்ணா. நீங்களே வாங்கி அனுப்பணும். ஆமாங்கண்ணா. ஓகே. வீடியோ ஏதாவது அனுப்பிச்சிங்களா எப்படின்னா? அண்ணா எதுவுமே அனுப்பலைங்க. அவர் மாடு போய் செலெக்ஷன் அவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே. ஆமாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்பிக்கையா உங்க பேர்ல விட்டுட்டாரு. கண்டிப்பாண்ணா. ஓகே. 3 செலெக்ஷன் பத்தி சொல்லுங்க அப்படியே. அண்ணா ஃபர்ஸ்ட் பாக்குறது மாடு பாத்தீங்கன்னா 2 நீத்து 6 பல்லுங்கண்ணா. ஹெவியான மாடு ஒரு 30 லிட்டர் குறையில்லாம கறக்குங்க. டாப் குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடுங்கண்ணா. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா கிர்லாண்டுங்கண்ணா. கிர்லாண்டு பிளாக் மெஜாரிட்டி அதிகங்கண்ணா. இது கறவை பாத்தீங்கன்னா ஒரு 25 லிட்டர் குறையில்லாம கறக்குங்க. நல்ல டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா. நல்ல எஸ்என்எஃப் ஃபேக்ட்டுக்கு குறை இருக்காதுங்க. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இது 4 பல்லு தலைச்சங்கடாரிங்க. இந்த கண்ணு போடுறதுக்கு 1 மாசம் டைம் இருக்குங்கண்ணா. 1 மாசம். ஆமாங்கண்ணா. ஸோ இந்த 3 மாடுமே அவருக்கு போகுதுங்களா? 3 மாடுமே அவருக்கு போகுதுங்க. ஓகே. ஸோ 3மே பாத்தீங்கன்னா பெரிய சைஸா இருக்கு. ஆமாங்கண்ணா. கறவையும் அப்படியே சொல்லிடுங்கண்ணா. ஆனா கறவை பாத்தீங்கன்னா 3 மாடு சேர்ந்து ஒரு 60 லிட்டருக்கு முன்ன பண்ண கறக்குங்கண்ணா. 60 லிட்டருக்கு மேல தான் கறக்கும். ஒரு ஆவரேஜ் 20 லிட்டருக்கு எந்த மாடு குறையாதுங்க. சரிங்க. ஸோ இது எல்லாமே எத்தனை ஈத்துண்ணா? அண்ணா ஃபர்ஸ்ட் மாடு 2 நீத்து. ஃபர்ஸ்ட் மாடு தலைச்சனு. இது 2 நீத்து, அது 2 நீத்துங்க. ஓகே. 3 மாடு தலைச்சனு. ஓகே. கஸ்டமர் அந்த அளவுக்கு நம்பிக்கையா நம்ம பேர்ல விட்டாங்க. கண்டிப்பாண்ணா. ஸோ நம்மளுமே பாத்தீங்கன்னா டாப் குவாலிட்டியான மாடு எடுத்து ஆமாங்க அவங்க இடத்துக்கு அனுப்புறோம். ஆமாங்க. இன்னும் எத்தனை எடுக்க வேண்டியிருக்குண்ணா அவருக்கு? நான் அவருக்கு ஒரு மொத்தம் 100 மாடு ஃபார்ம்னா இப்போ ஒரு 25 மாடு போயிருக்கு. ஓகே. லாஸ்ட் வீக் அனுப்பிச்சோம். ஆமாங்கண்ணா. லாஸ்ட் வீக் மட்டும் அவர் வந்திருந்தாரு. ஆமாங்கண்ணா. இந்த வாரம் ஒரு 20 மாடு எடுக்கணுங்க. ஸோ அதில் 3 மட்டும் தான் இன்னைக்கு நல்லா அமைஞ்சது. ஆமாங்கண்ணா. ஏன்னா ஒரு பெரிய ஃபார்ம். ஆமாங்கண்ணா. ஸோ நல்ல குவாலிட்டியான மாடு தான் அவர் எதிர்பார்க்குறாரு. பெரிய ஃபார்ம், நல்ல ஒரு ஜெகஜாண்டிக்கான மாடு தான் அவர் விரும்புறாருங்க. சின்ன மாடெல்லாம் அவர் விரும்புறது இல்ல. நல்ல ஹைட் வெயிட், நல்ல கால் ஊக்கம் உள்ள மாடு தான் விரும்புறாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் செலெக்ஷன் ஒரு டைம் வந்துட்டாருங்க. ரெகுலரா எல்லாம் இதே மாதிரியே தான் மாடு எடுக்கணும். இதே மாதிரி எடுக்கணும். ஆமாங்க. ஓகே. இதுக்கப்புறம் அவர் வரமாட்டாரு. நீங்களே தான் அனுப்பணும். நம்ம தான் எடுக்கணும். சரிங்க. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கண்ணா. உங்கள் பேருங்கண்ணா? பெரியசாமிங்க. பெரியசாமி. எங்கேருந்து வரீங்கண்ணா? அண்ணா கடம்பூர்லேருந்து வரேங்க. கடம்பூர். ஆமாங்க. ஓகே. ஒரு மாடோட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து இன்னைக்கு பேசுறீங்க. ஆமாங்க. ஸோ நேரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க. ஸோ வண்டி வந்து நீங்களே கொண்டு வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுண்ணா. அண்ணா நாங்கள் கடம்பூர்லேருந்து வந்திருக்கோம். ஏற்கனவே கௌதமன்கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். சரி. எலெக்ஷன் முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் வந்து நேரில் பேசணும். ஓகே. எலெக்ஷன் முன்னாடி பேசியிருந்தீங்க? பேசியிருந்தோங்க. ஓகே. அப்புறம் நேற்றுக்கு ஃபோன் பண்ணாங்க. சரி வாங்கினா எடுத்தாரா அப்படின்னாரு. சரி. வந்தாங்க. 2 மாடு எடுக்கலான்ட்டு வந்தோம். 1 மட்டும் போட்டு வந்துச்சு. ஆனால் 2 மாடுக்கு வந்தீங்களா? ஆமாம், 2 மாடு எடுக்கலான்ட்டு வந்தாங்க. சரி. ஆனால் 1 தான் எடுக்க முடிஞ்சுச்சு. பட்ஜெட் கம்பெனியெல்லாம் அடுத்த வாரம் பார்க்கலான்ட்டு அடுத்த வாரம் 1 எடுத்து கொடுத்தாருண்ணா. சரிண்ணா. ஒரு மாடு எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தெரியுது மாடு. எத்தனை ஈத்துண்ணா? அண்ணா இது 2வது ஐட்டின்னு சொல்லியிருக்காங்க. 2வது? ஆமாம். கண்ணு போட எத்தனை நாள் ஆகுண்ணா? எனக்கு கண் போடும்போது இன்னும் எத்தனை மாதம் சென்னைன்னு தெரியலைங்க. அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் அவர் வந்து கேட்டதும் தெரியும். ஓகே. அவர் நம்பி வாங்கிட்டீங்க? ஆமாண்ணா. அவர் எடுத்து கொடுத்தா என்ன கேரண்டி கொடுத்தாருங்க? மாடு எத்தனை லிட்டர் கறக்கும் அந்த மாதிரி சொல்லியிருப்பார்ல? மாடு ஒரு 20 லிட்டருக்குள்ளே கறக்கும் அப்படின்னு இருக்காருங்க. 20 சொல்லியிருந்தாரு. ஆமாண்ணா. சொல்லியிருக்காரு. நானும் புதுசுங்க. சரி அவர் சொல்றாரு அப்படின்ட்டு அவர் முழுக்க அவர் நம்பி மட்டுமே வந்தீங்க. ஆமாம். மற்றபடி எலெக்ஷன் டைம்ல வந்து பணம் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த வாரத்தில் வந்திருக்கீங்க. வந்துருக்குங்க. ஓகே. இந்த மாடு உங்களுக்கு எப்படி பிடிச்சதா? எனக்கு பிடிச்சதுங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரே வந்து ரேட் பேசி முடிச்சு கொடுத்தாரு. ஓகே. ஃபைனலாக அவர் பேசி விட்டாரு. பேசி விட்டாரு. ஓகே. ஸோ நேரம் ஆச்சு கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு மாடு எடுத்துட்டீங்க. ஆமாங்க. சொன்ன மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சு வந்து ஒரு மாடு எடுத்துட்டீங்க. இதை போய் எப்படி என்னன்றது பார்த்துட்டு மீண்டும் வருவோங்க. மீண்டும் வரணும். ஓகே. சரிங்கண்ணா. ஓகே. நன்றி அண்ணா. வணக்கம். வணக்கங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 மாடு எடுத்துருக்கீங்க. ஆமாம். ஒன்று HF கிராஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ்ல எடுத்துருக்கீங்க. ஆமாம். சொல்லுங்கண்ணா, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் திருச்சி மாவட்டம். 20 லிட்டர் கேட்டிருந்தோம். பார்த்தோம். இது கொஞ்சம் தான் செட் ஆகிற மாதிரி இருந்தது. ஓகே. அப்போ இதே நாங்கள் எடுத்துட்டோம். ஓகே. உங்கள் வெயிலுக்கு செட் ஆகிடும்ல? உங்கள் இடத்துக்கு செட் ஆகிடும்? செட் ஆகிடும். ஓகேண்ணா. ஸோ அதனால இந்த 2 மாடு எடுத்துட்டீங்க. ஆமாம். வேலைக்கு 10 லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு 20 அப்படின்ற மாதிரி. ஓகே. ஒரு மாடு பார்த்தீங்கன்னா ஃபுல் மடி செட்டில் இருக்கு. HF கிராஸ். இந்த மாடு எத்தனை நாள் ஆகுண்ணா? இது இன்னும் செனை தான். இன்னும் கண்ணு குட்டி கண்ணு போடல. 10 நாள். அது கண்ணு போட்டுச்சிங்களா? அது கண்ணு போட்டு. ஒரு மாடு கண்ணு மாடா? கண்ணு மாடு. ஓகே. இதுதான் செனை மாடு. 10 நாள் ஆகுன்றாங்க. 10 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ இன்னும் போனால் தான் தெரியும் மடி இன்னும் நல்லா வைக்கும். மடி அப்படி இறங்காம தான் இருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த சந்தை? பரவாயில்ல, பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா எப்படிங்க? இது ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. ஸோ அண்ணன்கிட்ட வாங்குறது இதுவும் ஃபர்ஸ்ட் டைம். அவர்கிட்டையும் சந்தையும் ஃபர்ஸ்ட் டைம், அவர்கிட்ட வாங்குறதும் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியே அது ஃபர்ஸ்ட் டைம். எப்படி பண்ணி கொடுத்தாருங்க உங்களுக்கு? பரவாயில்ல, திருப்தியாக தான் இருக்கு.
திருப்தியாக பண்ணி கொடுத்தாரு. ஓகே, நன்றிண்ணா. அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. உங்கள் பேர் என்ன? சிவா. ஓகே, ஒரு 4 மாடு எடுத்துருக்கீங்க. எந்த ஊருங்கண்ணா? கும்பகோணம். கும்பகோணம். சொல்லுங்க, என்ன மாதிரி செலெக்ஷனாக கேட்டு இன்னைக்கு எடுத்தீங்கண்ணா மாடு? நாங்கள் ஹெச்எஃப் பார்க்கலான்னு தான் வந்தோம். 2 எடுக்கலான்னு தான் வந்தோம். ஆனால் மாடு கொஞ்சம் நல்லா இருந்தனால இன்னும் 2 எடுத்துருக்கோண்ணே. சேர்த்து இப்போ 4 மாடாக எடுத்துருக்கோம். 4 மாடு எடுத்துட்டீங்க. ஆமாம். ஸோ எவ்வளோ நாளாக பார்த்து வந்தீங்க இன்னைக்கு சந்தைக்கு? நாங்கள் 1 இயருக்கு மேலே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 1 இயர் மேலே அண்ணா தெரியும். ஆமாம். ஓகே, ஸோ நீங்கள் நேரடியாக வந்தீங்க, 4 மாடு எடுத்துட்டீங்க. ஸோ அவருடைய செலெக்ஷனும் சரி, சந்தையில் பேசி வாங்கி கொடுக்குற முறையும் சரி, எப்படி இருந்ததுங்க? அதெல்லாம் நல்லா பேசி நல்லபடியாக வாங்கி கொடுக்குறாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க சந்தைக்கு. ஆமாம். ஸோ இவருடையும் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்க. ஏன்னா வீடியோ மட்டுமே பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ வீடியோவில் பார்க்கறதுக்கு நேரில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காருங்க? நேரில் பார்க்குறது நல்லா பார்த்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. பண்ணி விடுறாரு. சரிங்க, திருப்தியாக போகிறீங்க. கண்டிப்பாக. ஓகே, ஸோ நாளை எவ்வளோ எதிர்பார்க்கலாங்க கறவை? 20 லிட்டரு கிடைக்கிற ஒவ்வொரு மாடு 20 லிட்டரு. ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்சதா அவருக்கு பிடிச்சதா அந்த மாடு? எல்லாம் எங்களுக்கு பிடிச்சி தான் எடுத்துருக்கோம். 2 பேருமே பிடிச்சி தான் எடுத்தீங்க. ஓகே, நன்றிங்க. ஆனா ஓவராலா பாத்தீங்கன்னா எல்லா கஸ்டமர்ட்டையும் பேசிட்டோம். ஆமாங்கண்ணா. சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு 4 மாடு பாக்குறோம். ஆமாங்கண்ணா. இது எந்த ஊர் போகுதுண்ணா? அண்ணா இது 4 மாடு கும்பகோணம் போகுதுங்கண்ணா. கும்பகோணம். ஆமாங்கண்ணா. ஓகே, ஸோ என்னோட குவாலிட்டி பத்தி சொல்லுங்க அப்படியே. அண்ணா இந்த 4 மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல ரொம்ப குவாலிட்டியாகவும் எடுக்கல, ரொம்ப மீடியமாகவும் எடுக்கல, ஆவரேஜ் பண்ணி எடுத்திருக்கோம். 3 மாடு பிளாக் மெஜாரிட்டி அதிகம், 1 மாடு மட்டும் ஒயிட் பேட்ச்ல எடுத்திருக்கோம்னா. ஆவரேஜா கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 18 to 20 லிட்டர் சொல்லியிருக்கோம். கண்ணு போறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மாசம் டைம்ல எடுத்திருக்காங்கண்ணா. 1 மாசம், ஒரு 20 நாள் to 1 மாசம். ஏன்னா அவங்க கிளைமேட் இங்கிருந்து லாங்கு, வெயில் அதிகம், அவங்க கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. ஸோ ஓவரால் எல்லாரையும் பார்த்துட்டோம். ஆமாங்கண்ணா. ஸோ எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. ஆமாங்க. ஸோ சம்மரும் பார்த்தீங்கன்னா பீக்கில் போயிட்டு இருக்கு. ஆமாங்கண்ணா. ஸோ ஃபார்முக்கு வந்து மாடு வாங்குறவங்க, புதுசாக ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து இந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. இப்போ சம்மர் டைம்னால மாட்டுக்கு ஒரு 10-20 கம்மியாக தான் இருக்கு. இந்த மாதிரி டைம்ல ஃபார்ம் டைப் போறவங்க ஹெச்எஃப்ல எடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிராஸ் மாடு கொஞ்சம் டிமாண்டுங்கண்ணா. ஏன்னா கிராஸ் மாடு தான் இப்போ அதிகமாக எடுக்கிறாங்க, அது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா இருக்கு. சரி, இப்போ ஹெச்எஃப்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் மீடியமாக தான் இருக்குங்கண்ணா. ஓகே, அது இந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பா. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாண்ணா. பணம் கொண்டு வரதுல எந்த சிக்கலும் இருக்காது. எந்த பிரச்சனையும் இல்லைங்கண்ணா. வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுங்கண்ணா மார்க்கெட்டு. ஒரு 9 மணி வரைக்கும் இருக்குங்கண்ணா. ஒரு நேரமா வந்துட்டா வண்டியில வரும்போது நல்ல மாடா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடு செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா, நன்றிண்ணா. நன்றிங்க.